அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து முறை சுண்டக்காய் புளிக்குழம்புக்கு பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு. இந்த குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா சுடு சாதத்தோடு வச்சுட்டு நீங்கள் நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு மிக்சர் ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 10 பல் நான் சேர்த்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் ஒரு 5 மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இவ்வளோதான். இப்போ ஒரு கடாயை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், 2 to 3 காஞ்ச மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி போட வேணாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு பெருங்காயம் நல்லா பொரியிட்டு இந்த எண்ணெயிலேயே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. வச்சுட்டு வெங்காயம் பச்சை மணம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்புறம் 3 தக்காளி இதில் அரைச்சி சேர்த்துருக்குறேங்க. மிக்சர் ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் எதுலேயுமே காரம் இல்லாதனால 2, 3 நான் சேர்க்குறேன். காரம் இருந்தால் அதில் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நல்லா பச்சை மணம் போகணும். 1/2 கப் சுண்டைக்காயை நல்லா இப்படி தட்டுங்க. தட்டிட்டு தண்ணியில் போட்டுட்டு நல்லா அதில் இருக்கிற விதையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சு சுண்டைக்காயை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற கசப்பு தன்மை போகும். சுண்டைக்காயில் பார்த்திங்கனாக்கா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் புழுக்களை அழிக்கிற சக்தி சுண்டைக்காய்க்கு அதிகமாகவே இருக்குதுங்க. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக சுண்டைக்காவை ஒன்று குழம்பாகவோ இல்லது தொகையலாகவோ அரைச்சி சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் டயட்டில் சேர்த்துட்டு வாங்க. இப்போது ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு, பச்சை மணம் போயிடுச்சு. வறுத்த சுண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். 1/2 கப் தண்ணியை சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு, போட்டு மூடி வைங்க. இப்போது ஓப்பன் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வைங்க. அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கனாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்கிற சக்தி அதிகமாக இருக்குதுங்க. அதனால் உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேற்றும். காய்ச்சல் நேரத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்தி உடம்பில் இருக்கிற புண்கள், காயங்கள் எல்லாம் ஆற்றல் தன்மை சுண்டைக்காய்க்கு இருக்குது. நன்றி, வணக்கம். நீங்கள் கொடுக்குற